கிரேட் 9 இன்னைக்கு கிரேட் 11ல ஒன் டைமென்ஷனல் மோஷனில் 3வது ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த 3வது ப்ராப்ளமே 2 பிரிவாக கொடுத்துருக்கான். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பி பிரிவு பார்ப்போம். பி பிரிவில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ப்ளஸ் சிடி ஸ்கொயர் மைனஸ் டி பவர் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது நம்மளுக்கு? அதுதான் நம்மளோட வெலாசிட்டி. சரிங்களா? அப்போ டி பை டிடி ஆஃப் இந்த டேர்ம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏ பிடி ப்ளஸ் சிடி ஸ்கொயர் மைனஸ் டிடி பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது டிஃப்ரென்ஷியேட் பொறுமையாக உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி பை டிடி ஆஃப் ஏ ப்ளஸ் b into d by dt of t plus c into d by dt of t square minus d into d by dt of d by dt of t power 4. சரிங்களா? இங்கே 3 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக நம்ம இதை பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. n into x power n minus 1 ஒன்று, இன்னொன்று d of kx is equal to k ஒன்று, d of k னா கான்ஸ்டன்ட் is equal to 0. இந்த 3 ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது பாருங்க, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் b into dt by dt 1 ப்ளஸ் c into 2t சரிங்களா, மைனஸ் டி இன்ட்டு 4t கியூப் 4 மைனஸ் 1 n 4 இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் 1. இப்போ என்னாச்சு, பி ப்ளஸ் 2ct மைனஸ் 4d டி கியூப்னு இருக்கு. சரிங்களா? இப்போது இதை திருப்பி டிஃப்ரெண்ட், இதான் வந்து வி, அதாவது வெலாசிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் அந்த பாக்ஸ் போட்டுப்போம். இதுதான் வெலாசிட்டி, பி ப்ளஸ் 2ct மைனஸ் 4d டி கியூப். இப்போ வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் கிடைக்கும், dv பை dt. ஓகேங்களா? அப்போ d பை dt ஆஃப் b பிளஸ் 2ct மைனஸ் 4d t கியூப். சரிங்களா? அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? அது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். d பை dt ஆஃப் b பிளஸ் 2c இன்டு d பை dt ஆஃப் t minus 4d into d by dt of t cube. சரிங்களா? இது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும், ப்ளஸ் dt by dt 1 ஆயிடும், 2c மைனஸ் 4 3s are 12t ஸ்கொயர். ஸோ அப்போது a is equal to 2c minus 12t ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் ஆக்சலரேஷன். திஸ் இஸ் யுவர் velocity and this is your acceleration. சரிங்களா? இப்போ ஏ பார்ட்டில் ஒரு சம் கொடுத்துருக்கோம், அதுக்கு போய் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஏல என்ன சொல்ல பாருங்க, பொசிஷனாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் தாமா, எக்ஸ் கொடுத்துட்டா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டி ஸ்கொயர் மைனஸ் பிடி கியூப் அப்படின்னு சொல்லிட்டான். டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும்போது. அப்போ வி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வி, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப்னு சொல்லலாம். அப்போ டி பை டிடி ஆஃப் ஏ டி ஸ்கொயர் மைனஸ் பி டி கியூப். ரைட்டுங்களா? அப்போது டி பை ஏ வெளில வச்சுக்கோங்க, டி பை டிடி ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு டி பை டிடி ஆஃப் டி கியூப். சரிங்களா? திருப்பியும் இங்கே இதே ஸ்லைடில் அங்கேயும் எழுதியிருக்கேன், இங்கேயும் எழுதியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். differential of x power n into x power n minus 1, differential of kx is equal to k, differential of k is equal to 0. இதுதான் இங்கே யூஸ் பண்ணிட்டே இருக்குங்க பாருங்க. t power 2 அப்போ 2a into t ஆகிடும். ஏன்னா t power 2 minus 1, 2 minus 1 1 மைனஸ் இங்கே பாருங்க b 3t2, 3t2, 3 into t power 3 minus 1 2. அப்போ 2at
minus 3bt ஸ்கொயர். இதானது b. நம்ம இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆக்சலரேஷனை 0 பண்ணியா டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆக்சலரேஷன். அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வெலாசிட்டியை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் 3bt ஸ்கொயர். அது ரெண்டாக எழுதிக்கோங்க. 2 into a into d by dt of t minus 3b into d by dt of t square. சரிங்களா? அப்போ 2a into dt by dt 1 ஆயிடும். மைனஸ் 2 முன்னாடி எடுத்து வந்துருங்க. 3 2s are 6 bt. இது போச்சா? அப்போ a is equal to என்ன வந்திருக்கு பாருங்க, 2a minus 6bt. ஓகேவா? இது டவுட் இல்லைல்ல? ரைட். ஆனால் இப்போ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்க வேண்டாம். ஏ கண்டுபிடிச்சா ஏ ஈக்குவேட்டட் டு 0. கிவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஏ வந்து 0வாக இருக்கும் டைம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். அப்போ ஏ 0னா 2a மைனஸ் 6bt இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2a இஸ் ஈக்குவல் டு 6bt. ஓகேவா? அப்போது t இஸ் ஈக்குவல் டு 2a பை 6b அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். a பை 3b இஸ் ஈக்குவல் டு t. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிக்வயர்ட் டைம் a பை 3b அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த டிஃப்ரென்சியேஷனில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ.